ஹலோ. ஆர்டர் வந்துடணும், ஒரு 1/2 மணி நேரம் வந்துடும். சரி. அப்புறம் எப்படா போகுது? ஆ டீ சாப்பிட்றியா? சொல்லியிருக்கேன்டா. சரி சொல்கிறா. தம்பி டீ. நாங்கள் படிக்கவே இன்ட்ரெஸ்ட் இல்லடா. மீடியாவில் தான் பார்க்கலான்னு இருக்கேன். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்னடா செல்வா? உனக்கு பிடிச்சத பண்றா. இப்போ கமல் சச்சின்லாம் என்ன படிச்சா முன்னேறினாங்க? படிக்காமலும் முன்னேறலாம்டா. உனக்கு எது இன்ட்ரெஸ்டோ அதை பண்ணுடா. டேய், பீப்புள் வித் ப்ரிவிலேஜ், பீப்புள் வித் நான் ப்ளஸ் என்ன தெரியுமா உனக்கு? பீப்புள் வித் ப்ரிவிலேஜ்னா இவன் சொன்னானே, கமல்ஹாசன், சச்சின் டெண்டுல்கர்லாம். அவங்களாம் படிக்கல, சரி. இவங்க அப்பாலாம் படிச்சிருக்காங்க, தெரியுமா தெரியாதா உனக்கு? கமல்ஹாசன் அவங்க அப்பா அட்வொகேட் பிகம் ஜட்ஜு. சச்சின் டெண்டுல்கர் அவங்க அப்பா போயட் அண்ட் நாவலிஸ்ட்டு. ஏன் இவ்வளோ சொல்கிறேன்னு செல்வம், இவங்க அப்பா கூட ஃபினான்ஸ் பண்ணுறாங்க, 10 தறி வச்சுருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் ஒரு பேக்கப் இருக்குது. உனக்கு எனக்குலாம் என்னடா இருக்குது? நாமெல்லாம் படித்தா மட்டும்தான் முன்னேற முடியும். இவங்களுக்கெல்லாம் எஜுகேஷன் நீடு, நமக்கெல்லாம் எஜுகேஷன் மஸ்ட்டு. நான் உன்ட்ட அப்படியேடா பழகினேன். நான் ரியாலிட்டி பேசிட்டு இருக்கிறேன்டா. டேய் இருடா. போடா. என்ன போடான்ட்டு அவன் போறான். டேய் மச்சி, சும்மாடுறா. நான் சொல்கிறத சொல்லிட்டேன், அப்புறம் விருப்பம்தான். நான் என்ன திமிருக்கா படிக்காம இருக்கிறேன்? யாருலடா? அதெல்லாம் ஏறும், வா கிளாஸ் போகலாம். இவன் வரமாட்டான். போடுமா? ஹலோ. ஹலோ அக்கா. காலேஜில் நீ பிரின்சிபல் சார்கிட்ட வந்து 50% கம்மி பண்ண சொன்னதுக்கு அவரும் கம்மி பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்கக்கா. மீதி 50 தான் நம்ம இன்னும் கட்டுற மாதிரி வரும், கொஞ்சம் ரெடி பண்ணுக்கா. அதுக்கு தான் வந்திருக்கேன். பாரதிய நாட்டை தான் பேசிகிட்டு இருக்கேன். கூப்பிட்றேன் இரு. சரி. ஏற்கனவே 2 லட்ச ரூபா கடன் வாங்கிட்டு புரியுதா? அதுக்கே மாசம் 4000 ரூபா வட்டி கட்டிருக்கிறேன். ஏதோ குடும்பக்கார பொண்ணா இருக்கனால தான் உனக்கு குறைஞ்ச பைசாக்கு வட்டி தந்தேன். நீ மறுபடியும் 1 லட்ச ரூபா கடன் கேட்கறியே, உன்னால கட்ட முடியுமா? உனக்கு நியாயமா இருக்கு நீ சொல்லு. இல்லைண்ணா, தம்பி காலேஜில் சொன்னேன், ஃபீஸ் பாதி குறைக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. வீட்லேயும் கொஞ்சம் கஷ்டம், அதான் உங்களை தேடி வந்தேன். இன்னொரு வாட்டி உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். எல்லாம் கரெக்டாக தான் லட்சுமி. ஊர்ல உன் தம்பி மட்டுமா படிக்கிறான்? முதல்ல 2 லட்சத்துக்கு வட்டி கட்டு, அதுக்கப்புறம் 1 லட்சம் தரமா வேணுமான்னு யோசிக்கிறேன். கடன் மேல கடன் வாங்கினா அவனால கட்ட முடியாது லட்சுமி. ஏதோ குடும்பக்கார பொண்ணா இருக்கனால தான் நான் கருணையோட சொல்றேன். அண்ணா, அப்போ சரிங்கண்ணா, போயிட்டு வரேன். ரிதனி, நாங்க சொல்லிட்டே இருக்கேன், நீ எடுத்து காசு எடுத்து கொடுக்குற. எனக்கு என்ன மரியாதை? அவ காசு கேட்டது அவ தம்பி படிப்புக்கு. அந்த படிப்பு அவளுக்கு கிடைச்சிருந்தா இன்னும் நம்ம கிட்ட காசு கேட்டுன்னு இருக்க மாட்டா. நிறைய பேரோட உலகம் மாறத்துக்கு படிப்பு தான் ரொம்ப முக்கியம். ஆனா அந்த படிப்புக்கு காசு தான் ரொம்ப முக்கியம். என்னாலையும் அவளாலையும் தான் முடியல. அட்லீஸ்ட் அந்த தம்பியாவது படிக்கட்டும். உனக்கு படிக்கணுமா?
ஏன் மூஞ்சி ஒரு மாதிரியா இருக்கு? ஒன்றும் இல்லைப்பா. சொல்லு, ஏன் மூஞ்சி ஒரு மாதிரியா இருக்கு? ஒன்றும் இல்லைப்பா. சொல்லு, பேசிக்கலாம். காலேஜில் எனக்கு என் ஃப்ரெண்டுக்கும் சண்டை. அவன் சொன்னதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் எனக்கு தான் கோவம் வந்துடுச்சு. இனிமேட்டு நான் அவன்கிட்ட பேசலான்னு இருக்கேன்ப்பா. நீ எப்ப சண்டை போடுறப்ப நினைச்சு, உனக்கு உன் சண்டை முக்கியமா இல்ல உன் ஃப்ரெண்ட்ஸ் முக்கியம்? என்ன 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 சொல்ற? நல்ல நாயக்கர் மேல கொடுத்த கேஸ வாபஸ் வாங்கு. அப்படியே போய் மன்னிப்பு கேட்டு ஒரு சொல்றதுக்கு. மன்னிக்க தெரிஞ்சவ மனுஷன், மன்னிப்பு கேட்க தெரிஞ்சவ பெரிய மனுஷன். அப்புறம் என்னடா மீடியாவில் ட்ரை பண்ணுறான்னா இப்படி மாறிட்ட? என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? பரவாயில்ல, சொல்கிறா. மீடியாக்கெலாம் சான்ஸ் கிடச்சிச்சிரா. அப்பா கூட தான் போனேன். போரில் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. கால் வேறு உடஞ்சிருச்சு அப்பாவுக்கு. இப்போ வீட்டையும் நான் தான் பார்த்துக்கிற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் மீடியாக்கே ட்ரை பண்ணலடா. இப்போ அப்பாவோட குட்டியான தான் ஓட்டிகிட்டு இருக்கு. டிகிரி இருந்தால் வச்சு வெளியே எங்கேயோ வேலைக்கு போயிருப்பேன். அதுக்கும் வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. அப்பாவுக்கு இப்போ பரவாயில்லடா? இப்போ பரவாயில்ல. தம்பி, அண்ணா, நேற்று சாமத்திலே காசு எடுத்து வச்சிட்டேண்ணா. கரெக்டாக இருக்கான்னு போடுறோம். இப்போ டைம் ஆச்சு, வரேன். ரைட்ண்ணா. ஏய் ஏய் செல்வா, எப்படா இருக்க? நல்லா இருக்கேன்டா. ஒன்றும் பிரச்சனை இல்லையே? இல்லைடா. ஏய் பிரசன்னா, எப்படா இருக்க? அண்ணா கூப்பிட்றாங்க, வாங்க போலாம். இருடா, ஏதோ பிரச்சனை ஃபோன் பண்ணு, சரியா? கண்டிப்பாக ஃபோன் பண்ணுறேன். காலேஜ் டைமில் பீப்புள் வித் ப்ரிவிலேஜ்னு சொல்லியிருக்கேன், உனக்கு ஞாபகம் இருக்கா? பார்த்துக்க. வரேன்டா. இப்போலாம் 5 மாதம் 6 மாதம் கோர்ஸ் பண்ணாலே ஈஸியாக வேலை கிடைக்குமா? நான் வாட்ஸ்அப்பில் ரெஃபர் பண்ணுறேன், சரியா? சரிடா, ஆர்டர் வந்துடுச்சு, அப்புறம் பார்க்கலாம். சரிடா. ம், பாய்டா.
இது என்ன மீனிங்கு? எஜுகேஷன் இருந்தா உன் உலகத்தையே நீ மாற்றலாம். மாறலனா? ஒரு நாள் உனக்கே புரியும். இது உள்ளோட ஏன்னா நம்மளை பார்க்குறான். ஓகே ஓகே என்னடா சிரிப்பது? சிரிச்சிட்டானே. அவ்வளோதான் அவ்வளோதான். மாட்டுப்பள்ளி என்ன சிரிக்கிற? கட் 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 கட். ஏ உனக்கு கேட்டாங்க. பாவமா பார்க்குற மாதிரி இருக்குது கொஞ்சம் முறை. எல்லாம் கொஞ்சம் லேட்டாக வந்துருச்சு. அவ்வளோ ஆக்ஷன் பண்ணா கடங்கட்டு ஒன்று நம்பி நான் எப்படி கொடுக்குறது? ஏன்னா டோரா பூஜா ஓடுது டிவியில் இப்படி உட்காந்து இருக்கிறேன். மறுபடி பண்ணு. என்ன பாத்துறாதரா? என்ன பத்தி இல்லையா?